பந்தி விட்டு எத்தனை வேண்டா முடிங்க முடியாது. அட பாவிங்களா, இன்னும் சரியா சாப்பிடலையா? அதுக்கெல்லாம் ஏயா தள்ளிங்க? சரியா சாப்பிடலையா? அண்டா முடிஞ்சு அடிச்சா கொண்டுடுவேன். என்னையா அநியாயம் இது? 21 வடை, 31 இட்லி, 10ம் 10க்கு பொங்கல், கிச்சடி, அது தொட்டுக்க பச்சடி வேற. முக்காடு போட்டுக்கிட்டு முதப்பந்தில இருந்து 3வது பந்தி வரைக்கும் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தா மத்தவங்க மேல வேணா, என் பொண்டாட்டி சாப்பிடலையா? அட சௌரி, இலையாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா எத்தனை மாதிரி அதையும் மடிச்சு வாயில போடுறாயா? வயிறா இது தார்பி பாய்க்க தலை வச்ச மாதிரி. என்ன பத்தி எது வேணாலும் பேசு. என் வகுத்தை பத்தி பேசுன காலை பிடிச்சி கரல கட்ட சுத்த மாதிரி சுத்தி அடிச்சு விடுவேன். ஐயோ, இவன் செஞ்சாலும் செய்வாயா? என்ன அவன் தொண்டை பத்தி பேசிக்கிட்டு நாம அடுத்த பந்தைய கவனிக்க வேண்டாம். ஐயா, இவ்வளவு பெரிய கிளாஸ்ல ஒரே ஒரு கிளாஸ் பாயாசம் கொடுங்க ஐயா. கிளாஸ்லயா? உனக்கா? விட்ட அண்டாவோட தலையை விட்டு அப்படியே உறிஞ்சிருவியே நீர் யானை. என்னடா முறைக்கிற? வெண்ணெய் எடுத்து மூஞ்சில ஊத்தி. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. என்ன சக்தி, இந்த நேரத்துல கோயிலுக்கு புறப்பட்டுட்டீங்க? விடிய கால அபிஷேகம் பார்க்கணும், அதுக்கு தான் நேரத்தோட புறப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு முன்னால எங்க தலைவரை தரிசனம் பண்ணிடுங்க. தலைவரா? யாரு? நான் தான். தொண்டர்கள் தலைவன், குண்டர்கள் தலைவன். திருட்டு கூட்டமா? திருட்டு கூட்டம் தான். பேங்க் கொள்ள, ரயில் கொள்ள, கடத்தல், கற்பழிப்பு, இந்த மாதிரி பெரிய ஐட்டம் கிடையாது. இருட்டுல தனியா வரவங்களை வழிபறிச்சு கழுத்துல, கையில, காதுல இந்த மாதிரி சில்லற ஐட்டம். சில்லற. ஆனா எங்களுக்குன்னு ஒரு தொழில் திறமை இருக்கு. ஒரு முறை திருட பணம் செலவாற வரைக்கும் அடுத்த திருட்ட பண்ணவே மாட்டோம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, தாலி உட்பட எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தீங்கன்னாக்க அடுத்த திருட்டு ரொம்ப லேட் ஆகும். என்ன? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு காணிக்கை செலுத்த இந்த பணத்தை கொண்டு போறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க ஐயா. நாங்களும் விடிஞ்சு எழுந்தா சினிமா கொட்டக, ரேஸ் கிளப், ஹோட்டலு இங்கெல்லாம் காணிக்கை செலுத்த வேண்டாமா? அதுக்குதான் உங்க கிட்ட துட்டு கேக்குறோம். கொடுங்க. அப்படியே இடுப்புல வச்சுக்கிட்டு மறைக்காத. எல்லாம் அவன் பங்க பிரிச்சுக்கோங்க. சில்ற எடுறா. நோட்டை விடல. சரி சரி, 1000 தான் சொல்லு தலைவா. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு புளியோதரையை வாங்கிட்டு வந்த மாதிரி பெருசா எதிர்பார்த்தோம், ஒன்னும் தேரலையே. கல்யாண கூட்டம்னா நகரத்தோட அம்சமா போவாங்க, நமக்கு ஏதாவது அம்சமா தீரும். இது வெறும் ஓம் சக்தி கூட்டம் தானே. அப்படிதான் இருந்தாலும் மருவத்தூர் கோயிலுக்கு போனவங்கள வழிமறிச்சதுக்கு பதிலா மருவத்தூர் கோயிலுக்கே போயிருந்தா கடல் மாதிரி கூடுற கூட்டத்துல கலெக்ஷன் கொஞ்சம் தேசி இருக்கும். கைவரிசையை காட்டிடுவோமா தலைவா? அதுல இன்னொரு விசேஷம் இருக்கு. என்ன? கோயில் திருவிழாவுல புது பொண்ணுங்க 2 பேரு போட்டி நடனம் ஆட போறாங்களாம். போட்டி நடனமா? கோழிக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. மார்கழி மாசம்னு கல்யாணம் வேற வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப சோத்துக்கு என்ன பண்றது? என்னம்மா பவுனம்மா, சந்தையில இருந்து கோழியும் கையுமா அட்டகாசமா வர, பட்டாரத்துல இருந்த புருஷன் வந்துட்டானா? அட நீங்க ஒண்ணு, என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. மந்திரிச்சு கேட்டதுல கோழிக்கறியும் சோறு ஆக்கி போட்டா தின்னுட்டு போயிறேன்னு பேய் சொல்லுச்சு. அதனால தான் வாங்கிட்டு போறேன். அசைவ பேய் போட இருக்கு. பேய் பிடிச்சா கோழி கறியெல்லாம் ஆக்கி போடுவாங்களா? இது என்ன அடி? என்ன செய்யற? அழுகிறேன். அடிக்காது, நான் ரெண்டுமே செஞ்சிடறேன். அண்டாமுடிங்க, என்னாச்சு உனக்கு? நான் தாண்டா மினிமா வந்திருக்கேன். கோழி தலையா? மினிமாலா? அதாண்டா முடியமா. எந்த முடியுமா? எந்த முடியமாவா? 6 மாசத்துக்கு முன்னாடி புளிய மரத்துல தூக்கு போட்டு தொங்குனே மன்னார் சாமி பொண்டாட்டி அவதாண்டா. அப்படியா? தூக்கு போட்டுக்கிட்டவளா? அப்ப தொல்லதான் கொடுப்பா. பசி, என்ன பசி? ரத்த பசி. இந்த ஊர்ல ஒரு பையனை விட மாட்டேன். அவனை புடி
இடிச்சு அடிச்சு இவ வகுத்த கிழிச்சு குடலை தூக்கி மாலையா போட்டுக்கிற போறான்டா. எனக்கு குடலே கிடையாது. எழுப்புக்கடா. எதையும் விட மாட்டியா? சாந்தி முனிமா இல்ல சாந்தி. ஓ அந்த சாத்தியா? முனியம்மா எங்களை ஒண்ணு செஞ்சிடாதம்மா. எது கேட்டாலும் நாங்க செய்யறோம்மா. செய்வீங்களா? சத்தியமா செய்யறோம். ஆடு வேணுமா கோழி வேணுமா? ஏண்டா தனித்தனியா பிரிக்கிறீங்க? முனியாண்டி விலாசுக்கு போய் மொத்தமா அள்ளிட்டு வாங்கடா. முனியமாக்கு பிடிச்சது முனியாண்டி விலாஸ் கவிச்சிகள். டிங் டிங் டிங். என்ன ரேடியோ விளம்பரம் மாதிரி? உணர்ச்சி வசப்பட்டேன். கொண்டுட்டு வாங்கடா. அம்மா தாயே முனியம்மா எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. முனியம்மா செத்தது செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமையே என் பொண்டாட்டி கையால நாளா பாகத்தி செஞ்சு கொண்டாந்துறேன். சொல்லாத. நீ கோழிய புடி, நீ ஆட்ட புடி, நானு முட்டைய புடி. பழுக்குமே. இந்த சமுதாயத்துல இருக்கிற தீய சக்திகளை தெய்வ சக்தியால மட்டும்தான் அழிக்க முடியுங்கிறத அழகா அடி காட்டிட்டம்மா. ஐயோ போக வழி இல்ல போல இருக்கே. இருங்கம்மா வழி இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் பாப்பா. ஏப்பா என்னது? ஐயோ அவனை ஒண்ணு செஞ்சிடாதப்பா. அவனை விட்டுறப்பா. அவன் ஆதரவு இல்லாத பொண்ணு. அவன் வாழ்க்கையை கெடுத்துடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா. பெருசு ஏதாவது பேச சொருகிடுவேன். அனாவசியமா இந்த பொண்ணோட கற்பை பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு கற்போட கார்லயே அனுப்புறேன். கரெக்டுமா? நகை கட்ட மனசே வராத. அப்படி என்னதான் அந்த நகையில இருக்க பாக்கலாம். ஆமா இந்த நகையை வித்து பணத்தை கூறு போட போறியா இல்ல நகையே? தலைவா முழுசா வித்தா கொஞ்சம் கூட பணம் கிடைக்கும். எங்க கிட்ட குடு. ராவோட ராவா கம்பி நீட்டு போறியா? ராவோட ராவா வழக்கமான இடத்துல வித்துட்டு நாளை காலையில பணத்தோட வரும். அள்ளு நல்லாவே தேரும் போல இருக்க. கொண்டா. என்ன தலைவா இது? அம்மன் படம் போட்ட டாலரு. பின்ன உன் நயனா படமா போட்டிருக்கோம். அந்த பொண்ணு இருக்கால அவ மேல்மருவத்தூர் பக்த. கழுத்துல போட்டிருந்தா காசு மாதிரி இருக்கும். இது ஒட்டிட்டு வந்துருச்சு. இத வித்தா தூக்கி போடு. சும்மா இருக்கட்டும் தலைவா. கழுத்துல போட்டுக்க. குறவ மாதிரி இருக்கும். பாக்குறவன் உன்னை பக்திமான்னு நினைப்பான். ஏமாத்துறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஏய் உனக்கு அப்பப்பா ஓம் சக்தி. அம்மா ஓ சக்தி மலை அணிஞ்சுக்கிட்டா எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை எதிர்பாராத விதமா அணிஞ்சுக்கிட்ட எனக்கே ஒரு எதிர்காலத்தை காட்டிட்டிய தாயே. இத்தனை நாளா இருட்டுல இருந்த என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டியே. சட்டத்தால திருந்தாத என்ன உன் சக்தியால திருத்திட்டிய தாயே. என்ன கர்ப்பத்துல சுமந்த என் தாய கர்ப்ப கிரகத்துல இருக்கிற ஓ மூலமா நான் பாக்குறேன். சர்வ சக்தி படைச்ச ஓ மேல சத்தியமா சொல்றேன். இது வரைக்கும் திருடனா வாழ்ந்தனா இனி மனுஷனா வாழ போறேன். மனுஷனா வாழ போறேன். காத்தாயே கருப்பாயே கரையேறி போயிடமா. பூவாயே புண்ணாயே படையிலிருந்தா போட்டாச்சு. இனிமா இருக்கிற சாமி வந்தா உடுக்க அடிக்கணுங்க. பெரிய உடுக்க வித்துவாடு. உனக்கு என்ன கலைமாமணி பட்டமாடா உடுக்க போறாங்க.
முனியமா சொல்லிட்டாடா மட்டனை சாப்பிட்டு மலையேற போறோம்னு. முனியுமா ஆ? சீக்கிரம் மலை ஏறுமா ஆ. கவிச்சு வாடைக்கு வேற ஆவி கிராஸ் ஆயிடுமா அண்டா முழுங்கி நீ கொடுத்து வச்சவன்டா. அண்டா முடிங்கியா அப்ப நீ முனிமா இல்லையா நான் முனியமா தான்டா. முனியமா ஆவியா இருக்கானே அண்டா முழுங்கி வாயால சாப்பிடணும். அத கொடுத்து வச்சவன் சொன்னடா. ஆறிற போகுது. என் பொண்டாட்டி மசாலா எல்லாம் போட்டு பக்குவமா பண்ணி வச்சிருக்கா. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்க அனுபவிங்க. முடியா தள்ளு. என்ன இது பூசாரியா இந்த ஆட்ட ஆடிட்டு வர்றாரு? ஆவி சேட்டையா? நான் அப்பவே சொல்லல ஆவி கிராஸ் ஆகும். ஆயிடுச்சே. பக்தனை எப்படி ஆவி பிடிக்கும்? நான் ஆத்தாடா. ஆத்தாவா? பார்த்தா அப்படி தெரியலையா? பார்த்தா அப்படி தெரியலையா? ஆத்தா இருக்கும் போது எந்த முனியம்மாடா ஊருக்குள்ள நுழைய முடியும்? நுழைஞ்சாலே ஆத்தா அண்டா முடிங்க மேல வந்து எங்களை எல்லாம் அடிச்சு புட்டாளே ஆத்தா ஆத்தா எங்களை அடிச்சு துவைச்சு காய போட்டாங்க. அதனாலதான் ஆத்தாவுக்கு ஆத்திரம் வந்து கையில சாட்டோட வந்திருக்கேன். பிச்சு ஆத்தா ஆத்தா நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் முனியமா இல்ல அண்டா முழுங்கிதான். ஆடு கோழிக்கு ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டேன். குழந்தை உன பாத்தாரேன். இனிமே போய் சொல்லுவியா? ஐயோ ஐயோ அட பாவி போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டானே. நல்ல வேளை ஆத்தா வந்து கண்டுபிடிச்சா. இல்லைன்னா எல்லாத்தையும் தின்னு இருப்பான். ஆத்தா சக்தியே சக்தி. கும்பிடுறேன் ஆத்தா. போத நிறுத்துறா. நான் ஒண்ணும் ஆத்தா இல்ல, பூசாரி தான். அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அவன் வாயாலே ஒத்துக்க வைக்கத்தான் சாமி வந்த மாதிரி ஆடின. அப்படி ஆத்தா ஆமாண்டா, மனுஷனால முடியாத காரியத்தை தீர்த்து வைக்கத்தான் ஆத்தா வருவா. மித்த நேரத்துல நாம தான் தீர்த்துக்கணும். இனிமேலாவது ஏமாறாம புத்தாத்திரமா போச்சுங்க. நான் வர்றேன். அவருக்கு மோதிரம் செஞ்சிட்டீங்களாப்பா? கல்யாணத்துல உனக்கு வேணுங்கிற நகையெல்லாம் போட்டு அனுப்பிச்சேன். தீபாவளிக்கு மோதிரமும் செஞ்சு வச்சிருக்கிறேன். காலாகாலத்துல ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுங்க, அதுக்கு ஒரு செயினை பண்ணி போட்டுறேன். என்னப்பா இது பிரமாதம். வணக்கம் பெரியவரே. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கண்ணே. பெரியவரே, உங்க பொண்ணு கருத்துல இருக்கிறது தங்கம்னு நான் சொல்றேன். இவன் கவரிங்கன்னு சொல்றான். அதை நீங்களே சொல்லுங்களேன். கவரிங்க அசல் தங்கம் ஐயா. திருடி வித்தா கூட 10 நோட்டு தேரும். நான் சொல்லல 10 தேருமா? ஆளுக்கு 2.5 ராகு காலத்துக்கு முன்னாடியே தொழில் ஆரம்பிப்போம். ஏய் நகையை கழட்டு. எதுக்கே நகையை கழட்டு சொல்ற? போடா. ஏய் நகையை கழட்டு. சீக்கிரம். அட நம்ம என்ன தலைவா டியூஷன் விட்டு டியூஷன் வந்திருக்க? தொழில் மந்த பந்தா சொல்லு தலைவா. ஒரு பங்கு கொடுத்துறேன். மொத்தத்திலேயே கைய வைக்கிற தலைவா. இந்தாம்மா போட்டுக்கங்க. என்ன தலைவா, என்ன விளையாட்டு? தொண்டா, இது போலீஸ் திருடன் விளையாட்டு. அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறது ரொம்ப தப்பு. அதை நீட விட்டுருங்க. அட பிரியாணி திங்கிறது பாவம்னு முனியாண்டி விலாசம் ஓனரை அட்வைஸ் பண்றாருப்பா. இது வரைக்கும் திருட்டு எனக்கு தொழிலா இருந்தது. இனிமே உங்களை மாதிரி ஆட்டுல திருத்துறதா என்னுடைய தொழில். அருவாயி முத்தாயி பூவாயி பூ போல பொன்னான கருப்பாயி. அஞ்சல யோ இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்கிறது? சீக்கிரமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியா? இப்பவே 3 மாசம் ஆச்சு. அடி பாவி, மடியில படுத்ததுக்கே 3 மாசமா? அட அது இல்லையா, நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சுங்கிறது சொன்னேன். அதான பார்த்தேன். ஏதா இருந்தாலும் விவரமா சொல்லுமா, நான் ஒரு விளக்கண மாதிரி. மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. யோ நீ வந்து எங்க அப்பா கிட்ட 4 பேரை கூட்டிட்டு வந்து என்ன பொண்ணு கேளியா? யாரு கொப்பனா? ஏற்கனவே சால்னா கடை வச்சிருக்கான். என்னை கொத்தி குருமா வச்சுட்டான்னா அப்புறம் ஏன் என்ன காதலிச்ச? அடிக்கடி சாப்பாடு கிடைக்குமே. எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு. அப்படி சாப்பிட்டு என்னதாயா பண்ண போற? ஆனலக போட்டியில கலந்துக்கிற போறேன். அஞ்சு பிச்சைக்காரங்க சொல்ல தாங்க முடியல. அது இல்லையா, அப்படிதான் எங்க அப்பா. அவரு உங்க அப்பாவா? என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. நீ என்ன தோலை உரிச்சிருவானே. ஐடியா என்ன? இங்க வாயா. இதுல பூந்துக்க மூச்சுடாத. கோழி கத்தவா குச்சி கத்தவா? அஞ்சல உனக்கு கறி குழம்பு கொண்டாந்துருக்கேன். என்னம்மா முத்தத்துல கோழியை கவிச்சு வச்சிருக்க? அது வந்துப்பா நாளைக்கு விக்க போற கோழின்னு சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே அடிச்சு வச்சிருக்கேன். ஆமா, வெளியே கவுத்துனா கண்ட நாய கவிட்டு போயிடும். ஆமா ஆமா. என்னம்மா அங்க இருந்த கூட இங்க வந்துருச்சு? விக்கிற கோழியாச்சே, அதனால பாசத்துல அங்கேயும் இங்கேயும் அலையுது. ஆமா, பாசம்னா அலைஞ்சு ஆகணுமே. ஆமா, கறி குழம்பு தட்டு எங்க வச்ச?
என்னம்மா எலும்பு மட்டும் இருக்கு? அது வந்துப்பா நீங்க கொண்டு வரும்போது இப்படிதாப்பா இருந்தது. நீங்க போதையில உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தானே குடிச்சேன், அதுக்கே தட்டு தடுமாறுதா? லோக்கலே பிடித்தான். என்னம்மா கோழிக்கு விக்குது? அது வந்துப்பா விக்கிற கோழியாச்சா, அதனாலதான் விக்குது. ஏமா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி இருக்கா? எதுக்குப்பா கேக்குறீங்க? அத கொண்டுட்டு வந்து அதுல அமைக்க கொண்டுடுவோம். ஐயா வெடி தண்ணி ஊத்திராதீங்க, செத்து போயிருவேன். கோழி பேசுது. அதாங்க ஊத்திராதீங்க ஊத்திராதீங்க. அண்டா முழுங்கி நீ எப்படிடா கூடக்குள்ள நுழைஞ்ச? கூடைக்குள்ள என்ன, உங்க பொண்ணு மனசுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டேன். ஆஹா, என் பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய மனசா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண நீ காதலிப்ப? உடம்பு இருக்கே. உடம்பு இருந்தா போருமா, திறமை வேணாமா? ஒரு ஆண்டா சோறு வைங்க, சாப்பிட்டு காமிக்கிறேன். நான் உங்க பொண்ணை காப்பாத்த மாட்டேனா? நீ என் பொண்ணை காப்பாத்துறது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்ற ரகசியத்தை உன்னால காப்பாத்த முடியுமா? பெரிய தங்கமலை ரகசியம் சொல்லுங்க. ஊருக்கு மேற்கால மூலவாய்க்காலுக்கு பக்கத்துல பனைமரத்துக்கு அடியில ஒரு புதையல் இருக்கு. புதையலா? அதை எடுத்தா ரொம்ப நாளைக்கு சாப்பிடலாமே. நீ அதை எடுக்கவும் கூடாது, அத பத்தி 5 நாளைக்கு வெளியே சொல்லவும் கூடாது. உன்னால முடியுமா? 5 நாளா? ஒரு நாள் வச்சிட கூடாதா? யோ, நம்ம கல்யாணமே உன் வாயில தாயா இருக்கு, அனாவசியமா திறந்துடாத. திறக்க மாட்டேன். ஐயோ, இந்த ஆளு புதையல் ரகசியத்தை சொல்லி என் நிம்மதியே கெடுத்து விட்டானே. ஒரு நாள் 2 நாள் சொல்லக்கூடாதா? 5 நாள். யார்ட்டையாவது சொல்லலைன்னா மண்டை வெடிச்சிடும். சொன்னா கல்யாணம் நடக்காது. ஏன் இப்படி திருட்டு மொழி முடிக்கிறான்? என்ன இந்த ரொட்டி தரையை நம்மளே பாக்குறான்? புதையல் ரகசியம் தெரிஞ்சு போச்சா? ஐயோ, கண்ணுக்குட்டி மாதிரி சிரிக்கிறான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சா? அந்தாமணிக்கு எப்படி இருக்கிற? ஆகாரம் எல்லாம் முடிஞ்சதா? சௌரியங்கள்லாம் எப்படி? நான் என்ன இழிச்சவனா? இப்படி பேச்சு கொடுத்தா புதையல் ரகசியத்தை சொல்லிடுவனா? புதையலா? அமுக்கியா அவன? உண்மையை சொல்லு, புதையல் எங்க இருக்கு? சொல்லுடா. சொல்ல மாட்டேன், எனக்கு பொண்ணு கிடைக்காது. இது என்ன பாத்தியா? கோணி ஒட்டி நகை கண்ணுல குத்துனா நாக்கு தாரா உண்மையை சொல்லும். இப்ப குத்த போறேன். என்ன அது ஊசில குத்துறா சிரிக்கிற? நீ எதுல ஊத்துனாலும் சொல்ல மாட்டேனே, எனக்கு பொண்ணு கிடைக்காதே. என்ன தெரியுமா? உருளைக்கிழங்கு சுடுற மாதிரி மூஞ்சிய. என்னையா சிரிக்கிறான்? ஓ சௌரி, இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மை வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வா, எரிஞ்சு போச்சா? இத பாத்தியா? சோறு. இத பாத்தியா? மீனு. சோறு. மீனு. சோறு. மீனு. சொல்லு. சொல்லிடுறேன். ஊருக்கு மேற்கால மூளை வைக்கல பனைமரத்துக்கு அடியில இருக்கேன். நல்லா வெட்டு. வெட்டுறியா? வெட்டியா புதையல் வருது. வெட்டு. பானை. பானையா பானை. புதையல் பானை. எடு. அள்ளு. அள்ளு. எல்லாமே எனக்கு தான். பேச்சு மாறாதையா? ஆளுக்கு பாதி பாதி. பானையிலும் பாதி. குடு. தங்கம். தங்கம். தண்ணியா இருக்கு. ஐயோ, சாராய பானையா? கள்ளச்சாராயா? போலீஸ்க்கு தெரியாம கள்ளச்சாராயமா காய்ச்சறீங்க? இல்லைங்க. அண்டாமணிக்கு சொன்னாங்க இங்க புதையல் இருக்குதுன்னு. தோண்டி பார்த்தா சாராய பானைங்க. ஆமாங்க. அதே அண்டாமணிங்க தான் நீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறீங்க. ஐயோ, ஐயா, மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டீங்களா? அண்டா அடிக்கிறாங்க சொல்லையா? நான் குண்டாவில் அடிச்சாலும் சொல்ல மாட்டேன். என்னையாவது காப்பாத்த கூடாதா? ஏயா, உப்புலாத மீன் குழம்பா கொடுத்தேன். அவங்க கன்னியாகுமரி கருவாட்டு குழம்பு கொடுத்தாங்க, அதை காட்டி கொடுத்து விட்டேன். ஐயோ, என் பொண்டாட்டி உப்பு போடல இருக்கா, எனக்கு இந்த தண்டனையா? எடுத்துருக்கோம். ஐயா, சாராய பானை காய்ச்சலையா? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லியா நடயா. செருப்பு. அடிக்காதீங்க. அண்டாமணிக்கு ஐயா, உனக்கு அவார்டு உண்டு. மாமா, அவார்டுனா அல்வாவா? ஜிலேபி. ஐயா, திங்கலாமே. திங்கிறது. அடே, அது தங்கம்டா. தங்கம் எதுக்கு மாமா? ஒரு அண்டா பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க மாமா. அடே, நான் ஏதோ ஒரு பொய்ய சொன்னேன், உனக்கு அது அவார்டு வரைக்கும் வந்துடுச்சு. நீ திறமைசாலியே இல்லையோ அதிர்ஷ்டசாலி. ஆகையினால என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்டா.